ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் சூப்பரான ஹெல்தியான கொத்தமல்லி குழம்பு செய்ய போகிறோம். புளி பயன்படுத்தாமல் செய்யக்கூடிய இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டிஃபனுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மண்பானையில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. மண்பானையில் தான் செய்யணும்னு இல்லை, வேறு எந்த பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கணும். ஒரு கை அளவுக்கு நறுக்கின வெங்காயம், 4 பல் நறுக்கின பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதை ஜஸ்ட் வதக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வாட்டர், 2 ஸ்பூன் வேக வைத்த பைத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, சாம்பார் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். பருப்பு ரொம்ப லெஸ் அமௌண்ட்டாக சேர்த்தா போதும். நம்ம கூட்டுக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு கொதி வந்த பிறகு ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்டோட குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். கொத்தமல்லி கீரை நல்லா வெந்த பிறகு இது கூட ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி தேங்காய் துருவலை இதில் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப வாசமாகவும் தனி டேஸ்டாகவும் இருக்கும். இதில் கண்டிப்பாக தேங்காய் பாலோ அல்லது தேங்காவை அரைச்சி விட்டோ செய்யக்கூடாது. இது தேங்காய் துருவல் சேர்த்து மட்டுமே தான் செய்யணும். சூப்பரான கொத்தமல்லி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.